குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 1 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் போடுவாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 10 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஏகே விஸ்வநாதன் வந்து பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெறாரு. இவரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து ஒரு சென்னை மாநகர காவல் ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா 2017 20 வரைக்கும் பணியாற்றிருக்காரு. இவர் ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கொண்டு வந்தார். இது மிகப்பெரிய திட்டம். 3ஆம் கண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சென்னை முழுவதும் கேமராக்களை பொருத்தும் திட்டத்தை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd ஐ அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் கண் அப்படின்ற திட்டம் வந்து அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஏகே விஸ்வநாதன். ஓகேங்களா? இவரோட பேர் டிஎன்யூஎஸ்ஆர்பி, இவர் பேரை மறந்துடக்கூடாது, இன்டர்வியூலாம் கேட்குற கேள்வி. அடுத்து, தொழில் கல்வி இளநிலை பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் புத்தாய்வு திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 6 26 வரைக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து, நேபாளம், பூடான், இலங்கை, காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விமான சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா விமானம் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயும் மற்றும் நேபாளம், பூடான், இலங்கை அப்படின்ற இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விமான சுற்றுலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படிப்பு படிக்க வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசம், முதுநிலை சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசம் நீடிச்சிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். டீட்டெயில் மொபைல் நம்பர், வெப்சைட் அதிலே கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா 358.87 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் திறந்து வைக்க இருக்கிறாரு. அதில் என்ன இருக்குன்னா, அந்த கட்டிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, ஓகேங்களா, ஜைக்கா நிதியுதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா அது கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பானுடைய கூட்டுறவு நிறுவனமான ஜைக்கா நிறுவனத்தின் உதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா அது கட்டப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26 உயர்மட்ட அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அடுத்து, ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த சிறுவனுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம். 3 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தற்போது பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 16 வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து தலா 7 லட்சம் வீதம் வந்து பார்த்திங்கன்னா 1.12 கோடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர்கள் வந்து ஆல்ரெடி வழங்கியிருக்காரு. இதேபோல் வெளிநாட்டுக்கு சென்று விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாணவர்கள் வந்து விளையாட்டில் பங்கு பெற திட்டம், பங்கேற்க வைக்கிறதுக்கான உதவிகள் செய்கிற திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டூர் அணை வந்து பார்த்திங்கன்னா 1925 ஜூலை 20ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21 வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை வந்து திறக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. 1924ஆம் ஆண்டு ஸ்டான்லி என்ற பொறியியலாளரை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அணையினுடைய கட்டுமான பணி வந்து தொடங்கப்பட்டது. காவிரியில் மேட்டூர் திட்டத்தினுடைய கண்காணிப்பு பொறியாளராக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா WM எல்லிஸ். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாராம். 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைய மெட்ராஸ் ஆளுநர் சர் ஜார்ஜ் பெட்ரிக் ஸ்டான்லி அவரால் தான் திறக்கப்பட்டுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டான்லி அணைன்னு பேர் வச்சாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இவரோட இன்ஜினியர் பேர் வெறும் ஸ்டான்லின்னு தான் வரும். இது அப்போது மெட்ராஸோடைய ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சர் ஜார்ஜ் பெட்ரிக் ஸ்டான்லி. ஓகேங்களா? அவர் திறந்து வச்சனால ஸ்டான்லி அணைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டிக்கல், ஆனால் இதில் நமக்கு தேவையான கொஸ்டினை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். மன அழுத்தம் உண்டாகும் போது வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்குது, படபடப்பை ஏற்படுத்துகிறது, இதய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக உடலில் உள்ள கார்டிசோல் அப்படின்ற சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வருவதில் சிக்கல், மறதி, மன அழுத்தம் இதெல்லாம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்த ஹார்மோன்களை சமநிலை செய்ய உடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடாசின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செல்லமாக லவ் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுறதா
குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பயாலஜியில் இருக்கிற கொஷின், டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்கள் புக்லேயே இருக்குது. சரிங்களா, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது பள்ளி படிப்பை முடிந்து வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோவையில் தான் முதல்ல தொடங்க இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சீனாவில் தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வந்து மூலக்கூறுகளாக தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டர்கள்லாம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க வட மாநிலங்களை சேர்ந்த ஒரு சில நிறுவனங்கள் சீனாவிலிருந்து மூலப்பொருட்களை வாங்கி அவங்க இங்கேயே தயாரிக்கிறாங்க. அந்த லைட்டர் நம்ம அந்த இது பார்த்துருப்பீங்க, மேட்ச் பாக்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற லைட்டர், அந்த பிளாஸ்டிக் லைட்டர், அது வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களை வாங்கி இங்கே தயாரிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க தீப்பெட்டி தொழிற்சாலையுடைய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. அதனால் சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலே வட மாநிலங்களில் தயாரிக்கிறதுனால இது உங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா விதிகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லைட்டர்கள் வந்து அனுமதி இல்லை. அதே மாதிரி தமிழகத்துலேயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து மகாராஷ்டிராவின் புதிய ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட சர்ச்சையில் சிக்கிய பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கர். ஓகேங்களா, அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கான குற்றச்சாட்டுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஐஏஎஸ் தேர்ச்சி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீங்கள் டெய்லி நியூஸில் பார்த்துருப்பீங்க அவங்கள. சரிங்களா. அடுத்த முக்கியமான கொஷின், யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக பிரீத்தி சுதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸில் இது வந்து நம்ம நேற்று சொன்னோம், டெய்லியும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஈவெண்ட்டில் யார் விளாட்றாங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். நான் கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோ கொடுத்துட்றேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றி கம்ப்ளீட் வீடியோவே ஒன்று போட்டிருக்கோம், அது நம்ம லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் தேடி பார்த்துக்கோங்க. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், அதில் இருக்கிறது ஃபுல்லாக பாருங்கள். பதக்கப்பட்டியல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேம் முடிஞ்சோன்னு. துப்பாக்கி சுடுதலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வம்னில் குசேல் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சார்பில் போட்டிருக்காரு. குத்துச்சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா லவ்லினா போர்கோ ஹெயின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாங்க. பேட்மிண்டனில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து லக்ஷனா சென் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிரில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி குமாரி, ஸ்ரேயஸ் சிங் ஆகியோர் 2 பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே குத்துச்சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி பாவர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டை வீரர். அதை வந்து யார் என்னென்ன வீரர் மட்டும் தான் இப்போ படிக்கிறோம். நம்ம வந்து ஈவெண்ட்டில் இருக்கிற விஷயத்தை படிக்கல, அதை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருவேன். வில்வித்தையில் வந்து பார்த்திங்கன்னா தீபிகா, அதேமாதிரி டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜா அகுலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஏற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ் அகர்வாலா. ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க என்ன கேமு யார் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தற்படம், அதை வந்து விக்ட்ரி செல்ஃபி அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு நிகழ்வுக்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெயிச்சவங்களாம் செல்ஃபி எடுக்கிறதுக்காக. அடுத்த நினைவு பரிசு, பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவு பரிசு கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க. இதை வடிவமைச்சர் யார் அப்படின்னா யுகோ கார்டோனி அப்படின்ற கலைஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவியத்தை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோடைய மொபைல் கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ளோட் மொபைல் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த வெல்கம் கிட்டில் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதில் கேலக்ஸி இசட் ஃப்ளிப் 6 ஒலிம்பிக் எடிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த மொபைலை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது தமிழ்நாட்டை சேர்ந்தது மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சர்ஃபிங் சீரிஸ் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்துச்சு, இது 3வது சீரிஸ் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோயிலை ஒட்டியுள்ள பகுதியில் அந்த போட்டி வந்து நடக்குது. இதில் ஆடவர் ஓப்பன் பிரிவில் நடப்பு சாம்பியனாக இருந்த ரமேஷ் புடிகால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக ஜெயிக்கிறதுக்காக ஒரு மும்முனைப்பில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் ஓப்பன் பிரிவில் நம்பர் 1 தேசிய வீராங்கனையான கமலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நடக்குது. சரிங்களா. ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக இஸ்மாயில் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஹமாஸில். ஓகேங்களா. இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இவர் வந்து முக்கியமான அதனுடைய அந்த ஹமாஸ் அமைப்போட முக்கியமான அரசியல் தலைவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வரும் யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட் அப்படின்ற அமைப்பினுடைய இந்திய கிளையான UN குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் அப்படின்ற நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடன்
இந்தியாவின் முன்னணி தொழில் குழு மங்களினால் வந்து ஒன்றாக ரிஃபெக்ஸ், ஓகேங்களா, அந்த ரிஃபெக்ஸோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய பார்த்திங்கன்னா இந்த மையம் வந்து உயிரின பன்மைய பாதுகாப்பில் தனியார் துறைகளில் ஈடுபாடுகளை கணிசமாக அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இது அப்படியே ரெண்டோட பேர் எழுதிக்கோங்க, என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் எழுதிட்டா போதும். இதை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை, ஓகேங்களா. அப்படி இல்லைனா இது அப்படியே கேட்கலாம். இந்தியாவின் உயிர் பன்மையமிக்க பாதுகாப்பில் தனியார் துறையின் ஈடுபாடுகளை கணிசமாக அதிகரிப்பதற்கு நோக்கமாக கொண்டு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குதுன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து எழுதிக்கிட்டால் தான் உங்களுக்கு புரியும், அதனால் நோட்டில் தெளிவாக எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை, இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.